ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜன் vlogs. இன்றைக்கி நம்ம அக்வேரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீக்லி அக்வேரியம் அப்டேட். ஸோ நம்ம டேங்க்ல நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு இந்த ஒரு வாரத்தில். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். பிளாக் கிராவல் டேங்க்கில் நம்ம பஃபர்ஸ் தான் வச்சுருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம புதுசாக செட்டப் பண்ண டேங்க்கில் வந்து நிறைய கப்பீஸ் விட்டதுனால அது அமோனியா ஸ்பைக் ஆகி நிறைய கப்பீஸ் இறக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கப்பீஸ் விட்டால் நிறைய சாப்பாடு போடணும், நிறைய வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். புது டேங்க்கில் அப்படி ஆயிடுச்சுன்னா மீனுங்க தண்ணி குவாலிட்டி பெட்டராகாது, அதனால் மீன்லாம் இறந்துடும். ஸோ நான் என்ன பண்ணேன், பஃபர்ஸ் எடுத்து அதில் விட்டேன். நம்மகிட்ட 7 தான் இருந்துச்சு. ஸோ அந்த டேங்க்கை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து செட்டப் பண்ணி பஃபர் ஃபிஷ் அதில் விட்டேன். இதில் வந்து இது ஆல்ரெடி செட்டப் ஆன டேங்க், இதில் நல்ல பாக்டீரியாலாம் இருக்கும். ஸோ வேஸ்ட் அவ்வளோத்துக்கு க்ரியேட் ஆகாது. ஸோ இந்த டேங்க்கில் திருப்பி நம்ம கப்பீஸே விட்டுட்டேன். இந்த டேங்க்கில் நிறைய கப்பீஸ் இருக்கிறதுனால தண்ணி சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு மேலேயும் பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வாட்டர் ஸ்ப்ரைட் அந்த பிளான்ட் பேர். கிராவல்லையும் வளரும், சர்ஃபேஸ்லேயும் வளரும். ஸோ சர்ஃபேஸில் அந்த பிளான்ட் வச்சதுலேருந்து ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டு போட்டோன்னே டேங்கே ரொம்ப க்ரீனாக ரொம்ப நேச்சுரல் லுக் கொடுக்குது பாருங்கள். போன வாரத்தில் இந்த டேங்க்கில் அது சியாமிஸ் ஆல்கேட்டர்னு ஒன்று விட்டுருந்தோம்ல, அது 4மே இறந்து போயிடுச்சு. 4மே ஒரு சாப்பாடை நிறைய சாப்பிட்டுச்சா இல்லாட்டி அமோனியா நிறைய ஆயிடுச்சா தண்ணி கெட்டு போச்சான்னு தெரில. ஒரே நாளில் 4மே இறந்துருச்சு. ஸோ அதை காப்பாற்றவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேங்கை திருப்பி வாட்டர் மட்டும் 50% சேஞ்ச் பண்ணிட்டு கப்பீஸை விட்டதில் அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்காங்க. பிளான்ஸ் வந்தப்புறம் இந்த டேங்க் இன்னும் அழகாகவே இருக்குது, அழகாகவும் இருக்குது, தண்ணியும் சீக்கிரமாக கெட்டு போகாது. பாருங்கள், இப்போ ஏன் இவங்கெல்லாம் கீழே நிற்கிறாங்கன்னா, நான் இப்போ தான் சாப்பாடு போட்டேன் இவங்களுக்கு. ஸோ சாப்பாடு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேங்கோட அப்டேட் இந்த வாரத்துக்கு அவ்வளோதாங்க. கீழே போனீங்கன்னா இங்கே வந்து சில்லி ராஸ்போராஸ் இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் குட்டி கப்பீஸ் குட்டி மோலிஸும் இருக்காங்க. சில்லி ராஸ்போராஸாக தனியாக தான் வச்சுக்கலான்னு யோசித்தேன். அதுங்க ரொம்ப ஷையாக இருக்குதுங்க, வெளியே வர மாட்டேங்குதுங்க. ஸோ அதுங்க கூட வேறு ஃபிஷ்ஷஸ் விட்டால் அதுங்க வெளில வருதுங்க. அதுங்க கூட குட்டி குட்டி மோலிஸ் குட்டி குட்டி கப்பீஸ்லாம் இருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா நம்ம முன்னாடி செட்டப் பண்ண நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், கப்பி பேபிஸ் டேங்க்கு. ஸோ இந்த டேங்க் நல்லா க்ளீனாகவே இருக்குது. கப்பீஸ் பேபிஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. பிளாட்டீஸ், மோலிஸ், பிளாக் கலர் மோலிஸ், கப்பி பேபிஸ் எல்லாம் இருக்காங்க. நான் கை வச்சோன்னா பக்கத்தில் வராங்க பாருங்கள். இந்த டேங்க் நல்லா கிளியராகவே இருக்குது. அப்பப்போ சில குட்டிங்க செத்து போயிருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துடணும். எல்லா ஃபிஷ்ஷுமே ஃபுல்லாக வச்சுருக்கிறது ரேர் தாங்க. குட்டிங்க எப்போயாவது சாகத்தான் செய்யும். ஸோ அதை எடுத்து கிளியர் பண்ணிட்டா நல்லது. இப்போ இருக்க குட்டிங்களாம் நல்லாவே இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணின்னு. அதுக்கடுத்து நம்ம புதுசாக செட்டப் பண்ண டேங்க்கு. ஸோ இந்த டேங்க்கில் நம்ம கப்பீஸ்லாம் வச்சுருக்கும் போது தண்ணி கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த டேங்க் இன்னும் இந்த பாக்டீரியா குட் பாக்டீரியாலாம் வரல, அதனால சீக்கிரமாகவே கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், ரொம்ப யூஸ்டு ஃபில்டர் எடுத்து இதில் வச்சேன். யூஸ்டு ஃபில்டர் வச்சா அந்த பாக்டீரியா அந்த ஃபில்டர் உள்ள இருக்கும். ஸோ தண்ணி கெட்டு போகிறத தடுக்கும். அது கூட இப்போ வந்து இந்த டேங்க்கில் நம்ம பஃபர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க பாருங்கள். பஃபர்ஸ் 7 பேர் இருக்காங்க. 7 பேருக்கு 54 லிட்டர்ஸ் டேங்க்கு. அவங்க வேஸ்ட்டு அதிகமாக பண்ணாலும் இந்த டேங்க் வாட்டர் அவ்வளோது கெட்டு போகாது. ஏன்னா 7 ஃபிஷ் தான் இருக்குது. ஒரு 1 மந்தில் அதோட சைக்கிள் செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த டேங்க் பற்றி கவலையே பட தேவையில்லை. இப்போதைக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம பஃபர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஹார்டியாக தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஃபிஷ், ஈஸியாக சாக மாட்டாங்க. ஸோ அவங்க நல்லாவே இருக்காங்க. தண்ணியும் நல்லா தான் இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அதனால எல்லோரும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இந்த பிளட் வார்ம்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் கீழே. அதுவும் இந்த பஃபர்ஸ் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷு. ஸோ இந்த அழகான செடிகள் உள்ள ஸ்விம் பண்ணும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்களேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டனோட வீடு. நம்ம குட்டனுக்கு டனல், இந்த ஹாம்ஸ்டர் ரன்னிங், இது சாப்பாடெலாம் வச்சுருக்கேன். குட்டன் வந்து வெளியில் வரல, உள்ளே இருக்கார். இப்படியே பார்த்தீங்கன்னா என் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த கருவேப்பிலை செடி வந்து இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு. கொண்டு வந்து 8 மாதம் ஆயிடுச்சுங்க. 7 மாதத்துக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, திடீர்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டப்பில் வச்சுருந்தோம்ல, ஒரு கோல்டு ஃபிஷ் என்ன பண்ணிச்சு, வெளியில் ஜம்ப் பண்ணிருச்சுங்க. ஸோ அது இறந்துருச்சு.
இப்போ ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கு தண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம மெயின் டேங்க் வந்தாச்சு. மெயின் டேங்க்கில் போன வீடியோவில் காமிச்சுன்னா தெரில, 2 ரெட் டெவில் ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அவங்க நல்லாவே இருக்காங்க. இப்போ அவங்க தான் என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷு, ரெட் டெவில் ஏஞ்சல் ஃபிஷ். அதுக்கப்புறம் இந்த மோலி குட்டீஸ், ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் மோலிஸ் இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. நம்ம கௌரமீஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க. 2 கப்பீஸ் விட்டுருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த டேங்க்கில் இந்த வாரம் என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னா, நான் கோல்டு ஃபிஷ் இருக்க டப்பில் வச்சுருந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணி இதில் இருக்க வேஸ்ட்டு இல்லாட்டி அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வச்சு தான் இந்த பிளான்ஸ்லாம் வளருது. 2 ஸ்பைடர் பிளான்ட் இதில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பிளான்ட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது. ஸோ அதோட வேர்லாம் பாருங்கள் இங்கே வந்திருக்கும். அந்த வேரில் ஸ்னெயில்ஸ்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷஸும் போய் விளையாடும். நம்ம டேங்க் இன்னும் நேச்சுரலாக மாற்றிட்டோம். இந்த டேங்க்கில் வாரம் தண்ணி மாற்றிட்டு தான் இருக்கேன். என்ன தான் பண்ணுறது, வெளியிலேருந்து சன்லைட் வந்து இந்த தண்ணியில் பட்டால் தண்ணி ஃபுல்லாக பச்சை கலரில் மாறிடுது. ஆனால் நம்ம இப்படியே கண்டினியூஸாக மாற்றிட்டே இருந்தால், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே இருந்தால் தண்ணி கிளியர் ஆகிடும். ஸோ அடுத்த வாரமும் மாற்றிட்டு அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். அதாங்க இந்த வாரம் டேங்க் அப்டேட். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.